தேர்தலுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணிகளா போட்டிட்டு இருந்தது. தேர்தல் இது ஒரு பின்னடைவா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலையா? தேர்தல் முடிவுகள் வருகிற பொழுது அதிமுகவினுடைய வெற்றிக்கு முழு காரணமும் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற தகவலை சி.வி. சண்முகம் போன்றவர்களே குறிப்பிட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு இருந்தவர்கள் அன்புமணி தலைமையை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நாங்க விலகி நிக்கிறோம் அப்படிங்கிற அவர்கள் அமைதியாக இருந்திருந்தால் மாணிக்கு தகவல் பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல்ல அந்த அளவுக்கு ஒரு தகுதி படைத்தவரா என்ற அரைவேக்காட்டுத்தனம் அதிகமாக இருக்கு. மேகதாது அணையை கட்டினால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் டெல்டா பாசன விவசாயம் ஒட்டுமொத்தமாக மாறி போயிடும். பாமக ஒரு சாதி கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையும் அது இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி முத்திரை குத்துறோம்னு நினைக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸும் மருத்துவர் ஐயாவும் இணைந்து பல இடஒதுக்கீடுகளை சமூக மக்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறார். திருமாவளவன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸிடம் இணக்கம் காட்டியிருந்தால் அவர்கள் முதலமைச்சராக வாழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி முழு முதலாளாக குரல் கொடுத்திருக்கும். பாமக தாவேக அணிக்கு வரப்போகுது அப்படிங்கிற அந்த புரிதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. அண்ணாமலை ஒரு பக்கம் தனி இயக்கம் அவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்றாங்க. தனுஷ் இப்படி சினிமா துறையில இருந்து இன்னும் நிறைய பேர் வரதா இருக்கிற சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பாமக இந்த போட்டியில தாக்கு பிடிச்சு நிக்கும் நினைக்கிறேன். விஜய் போன்றவர்களெல்லாம் ஆட்சிக்கு வருகிற போது களம் விஜய் வெர்சஸ் அன்புமணி அப்படி இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாமா? தவறு இல்லை. ஏனென்று சொன்னால் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மற்றும் மூத்த ஊடகவியலாளரும் அரசியல் செயல்பாட்டாளருமான திரு நீதியின் குரல் சி.ஆர். பாஸ்கர் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் பிரிட்டோ. நல்லா இருக்கீங்களா சார்? நலம் சார். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு இன்றைக்கு தான் சற்று நேரத்திற்கு முன்பு தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அன்புமணி அவர்களை ஒருமனதாக எல்லாரும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணிகளா போட்டிட்டு இருந்தது. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இணக்கமான ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. இப்ப பாமக ஒன்றிணைஞ்சிருச்சு அப்படிங்கிற புரிதல் வந்துக்கலாம். இந்த ஒன்றிணைவுக்கு யார் காரணமா இருந்தாங்க சார்? இல்லை, பொதுவா ஒன்றிணைவது என்கிற ஒரு பிரச்சனையில எனக்கு கருத்து வேறுபாடுலாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து குறிப்பிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அதாவது விரைவில் இவர்கள் இணைவார்கள், கருத்து வேறுபாடுகள் களையப்படும், பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபடும் என்கிற தகவல். இதுல ஒன்றுபடும் பிரிவினை என்பதற்கான தகவலே இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தி வந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். அந்த வகையிலே இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் துறவரம் மேற்கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவர் சொல்றது அரசியல் துறவரம். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு வழிகாட்டி, தத்துவ தலகர்த்தா, வழிகாட்டி. அவருடைய ஒட்டுமொத்தமான கொள்கைகளைத்தான் இன்றைக்கு நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது தமிழர் விடுதலையாக இருந்தாலும் சரி, சமூக நீதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக தமிழக உரிமைகளை சார்ந்து நடத்தக்கூடிய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் அரசியல் கட்சியை, அதாவது அன்றைக்கும் அப்படித்தான் நடத்தணும், இன்றைக்கும் அப்படித்தான் நடத்தும். சின்ன ஒரு கருத்து வேறுபாடு சில மாதங்களுக்கு பிறகு அது களையப்பட்டது. தேர்தல் இது ஒரு பின்னடைவா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலையா? இல்லை, அது இருந்திருக்க அவசியம் இல்லை. ஆனா இன்றைக்கு அது சரி செய்யப்பட்டு விட்டது. அது ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்தமா உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் வருகிற பொழுது அதிமுகவினுடைய வெற்றிக்கு முழு காரணமும் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற தகவலை சி.வி. சண்முகம் போன்றவர்களே குறிப்பிட்டார்கள். அவங்க வேற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியினுடைய தர்மம் கருதி அதன் அடிப்படையிலே செயல்பட்டது. பல பேர் நமக்கு செயல்படலனாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தர்மத்தின் அடிப்படையிலே செயல்பட்டு பல பேரை வெற்றி பெற வைத்திருக்கிறது என்பதுதான் பொருள். ஆகவே பாமகவை பொறுத்தவரையிலே ஒன்றுபட்டது பிளவுபட்டது என்பதை காட்டிலும் பாட்டாளி மக்கள் கட்சியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழக்கம் போல அன்று இருந்தது போலவே இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான். இதுல என்ன கூடுதலாக ஐயா அவர்கள் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடரும் என்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி, இரட்டிப்பு மகிழ்ச்சி. பொதுக்குழுவில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள். மாறுபட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை. ஒருமனதாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுச் செயலாளர், பொருளாளர் போன்றவர்கள் எந்த விதமான நிர்பந்தங்கள் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இன்னும் ஒரு சிலர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு இருந்தவர்கள் ஒரு விலகி நிற்கிறாங்க. குறிப்பா ஜி.கே. மணி, ஒரு சேலம் அருள் போன்றவர்கள்லாம் அன்புமணி தலைமையை ஏற்றுக்க முடியாது
அப்படின்னு நாங்க விலகி நிக்கிறோம் அப்படிங்கறத பார்க்க முடியுது. அது ஒரு சலசலப்பை உண்டாக்காது. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை, அவர்கள் ஒரு பொருட்டும் அல்ல என்பதை காட்டிலும் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு யார் தேவையானவர்கள், இந்த இயக்கத்தினுடைய கலைகள் களையப்படும் என்கிற அடிப்படையிலே தான். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 100ஆனவர்கள் 1-2 பேரை தவிர நாம் விலக்கி வைத்ததுதான் என்று சொல்ல வேண்டுமே தவிர, அவர்கள் அமைதியாக இருந்திருந்தால் காலப்போக்கிலே அவர்களையும் எல்லாம் அரவணைத்துக் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்ப நாங்கள் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம், இதை பற்றியும் கவலைப்படவில்லை, இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதுதான் இப்பொழுது பொருள். மாநிலங்களவையில அன்புமணி அவர்கள் முன்வைத்த எழுப்பிய அந்த கேள்வி நாடு முழுக்க ஒரு பெரிய விவாதத்தை உண்டாக்கி இருக்கு. குறிப்பா இந்த மேகதாது அணை விவகாரத்துல நேற்றைக்கு கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் பேசும்போது கூட அன்புமணிக்கு மத்திய அரசாங்கமே பதில் சொல்லிருச்சு, அதை கேட்டுக்க சொல்லுங்க அப்படிங்கிற துணியில ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. அதை அப்படி பாத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாமா? அதை இல்ல, அதுதான் அதாவது மேகதாது அணை விவகாரத்தில் காவிரியின் குறுக்கே அணை கட்டக்கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு. கூடவே கூடாது, நடக்கவே நடக்காது, நடத்தி காட்ட முடியாது. அப்படி மேகதாது அணை கட்டினால் பாட்டாளி மக்கள் கட்சி கொந்தளிக்கும், வெகுண்டெழும் என்பதுதான் பொருள். ஆக அதன் அடிப்படையிலே மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாகத்தான் இவருடைய பல கேள்விகள் அமைந்திருந்தன. அந்த கேள்வியில ஒரு கேள்வியில தான் அவங்க பதில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மத்திய அரசினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, யார் பக்கம் இருக்கிறது என்கிற ஒரு நிலைப்பாட்டை நாடறிய வேண்டும் என்பதற்காக இது உதவுகிறது என்பதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். ஆகவே இதுல இருக்க அவருடைய நிலைப்பாடு என்ன, கர்நாடகாவின் நிலைப்பாடு என்ன, தமிழ்நாடு அரசு எந்த இடத்திலே தயக்கம் காட்டுகிறது, மத்திய அரசு தமிழ்நாடு அரசு இன்னும் எந்த அளவுக்கு வேகம் காட்ட வேண்டும், இவைகளை பற்றியெல்லாம் அதிக அக்கறையோடு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது என்பதுதான் பொருள். இன்னைக்கு கூட நான் பொதுக்குழுவிலே பேசுகிற பொழுது சொன்னேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 2 அரசு நிர்வாகங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகம், இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகமாகத்தான் நான் பார்க்கிறேன். 2 அரசுகள் என்றே நான் சொன்னேன். இது நிழல் அரசாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஷேடோ கவர்மெண்ட் கூட அதுதான் அவங்க விவசாய நிதிநிலை அறிக்கை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பொது நிதிநிலை அறிக்கை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு அரசு என்ன செய்யுதோ அதை பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பும் கடமையும் உணர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு பேசினேன். அந்த அடிப்படையிலே ஒரு அரசு நிர்வாகத்திலே இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதைத்தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி, வாக்கு அரசியல் தன்மையின்றி பாட்டாளி மக்கள் கட்சி செய்து வருகிறது. அன்புமணி ராமதாஸ் முனைப்பு காட்டி வருகிறார். தொடர்ந்து நிழல் பட்ஜெட் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு மேலாக அதுக்கும் மேலாக வெளியிட்டு வர்றீங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் மாணிக்கம் தாகூர் என்ன கேட்கிறாங்கன்னா, பாமக பாஜகவோடு மத்திய அரசாங்கத்தோடு கூட்டணியில் இருக்கு, 2018 தமிழ்நாட்டிற்கு சாதகமான ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை மத்திய அரசாங்கம் ஏத்துக்க மாட்டேங்குது. மாணிக்கம் தாகூர் நேரடியா என்ன கேட்கிறாருன்னா, அன்புமணி பாஜகவை பார்த்து இந்த கேள்வியை கேட்பாரா அப்படிங்கிறத கேட்கிறாரு. இல்ல, மாணிக்க தாகூர் பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல்ல அந்த அளவுக்கு ஒரு தகுதி படைத்தவரா என்ற அரைவேக்காட்டுத்தனம் அதிகமாக இருக்கிறது. பொதுவா பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாசுடைய அரசியல் அனுபவம், அவருடைய செயல்பாடு, அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து செய்த நலன்கள், இவைகளை பற்றியெல்லாம் மாணிக் தாகூருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இப்பதான் திடீரென்று அவர் முளைத்திருக்கிறார். ஆக யாரை பற்றி விமர்சனம் செய்தால் பரபரப்பு பஞ்சமில்லை என்கிற அடிப்படையிலே மாணிக் தாகூர் பேசியிருக்கிறார். அது பாஜகவுடைய அது பாஜகவே தவறு செய்தாலும் கூட கேட்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதாவது இது தமிழகத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது, அதை மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, கர்நாடக அரசு தவறு செய்கிறது, கர்நாடக அரசு தமிழகத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சுட்டிக்காட்டி வருகிறார். அவருடைய நாடாளுமன்ற உரையிலே கூட இதை கட்டினால், மேகதாது அணையை கட்டினால் ஏற்படக்கூடிய இடையூறுகள், விலங்குகள், காடுகள் எல்லாமே அழிந்து போகும், டெல்டா பாசன விவசாயம் ஒட்டுமொத்தமாக மாறி போய்விடும். அதாவது தமிழ்நாட்டில் விவசாயமே ஒட்டுமொத்தமாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை தடுத்தே நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு நேற்றல்ல தொடர்ச்சியாக பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேகதான அதே விவகாரத்திலே அவர்கள் 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கியதும் சரி, அதே நேரத்திலே அந்த 64 DMC அவர்கள் எதற்காக பயன்படுத்த போய் அவர்கள் காரணம் சொல்வார்கள். அந்த மாநிலம் அதை காரணம் சொல்லும். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். குமாரசாமி உட்பட, சிவகுமார் உட்பட எல்லோருமே ஒன்றாக இருந்து கொண்டு தமிழகத்துக்கு எதிராக நிலைப்பாடு கொண்டிருக்கிறார்கள். மேகதாது அணையை கட்டியே தீர வேண்டும் என்று அவர்கள் மறைமுகமாக அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
பாஜகவினுடைய தலைவர்கள் வருகிற பொழுது, பாஜகவினுடைய அமைச்சர்கள் வருகிற பொழுது அவர்களை சூழ்ந்து இந்த பிரச்சனைகளை அவர்கள் நிர்பந்தப்படுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் பாட்டாளி மக்கள் கட்சி இவைகளை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அது பாஜகவாக இருந்தால் என்ன, காங்கிரஸாக இருந்தால் என்ன. டி.கே. சிவகுமார் எங்களுக்கே தண்ணி இல்ல, பெங்களூர் 60% மேல குடிநீர் தட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க, அதனாலதான் நாங்க இந்த அணை வேணும்னு சொல்றோம், எங்க தரப்பு நியாயத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அது அவர்கள் தரப்பு நியாயம் என்பது வேறு, நமது தரப்பு நியாயம் என்பது வேறு. மேலே இருக்கிற மாநிலம் கீழே இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு வரக்கூடிய நீரை தடுக்க கூடாது என்பதுதான். அதாவது நதிநீர் தாவாக்களிலே பொறுத்தவரையிலும், நதிநீர் பங்கீட்டு விவகாரத்தை பொறுத்தவரையிலும் இவைகள் தான் நியாயம். அந்த நியதியை இன்றைக்கு அவர்கள் மாறி வருகிறார்கள் என்பதோடு, என் பக்கத்துல என்ன நியாயம் இருக்குது, நான் விவசாயம் பண்ணணும், எனக்கு அதுக்கு மாற்று வழிகள் ஏராளமாக இருக்கின்றது. ஒருவரை அழித்துத்தான் ஒருவர் வாழ வேண்டும் என்பது அல்ல, ஒரு மாநிலத்தை அழித்துத்தான் இன்னொரு மாநிலம் நலம் பெற வேண்டும் என்பது அல்ல. அதாவது அழிவுக்கான காரணங்கள் கண் முன்னாலே தோன்றுகிறது. நீ மேகதாது அணை கட்டினால் அதனால் ஏற்படக்கூடிய அழிவு என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தினுடைய வறட்சி என்பதோடு மட்டுமல்ல, ஒரு மாநிலத்தினுடைய அழிவு என்று வருகிற பொழுது உன்னுடைய மாநில நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் நாங்கள் மாற்று கருத்துக்கள் இல்லை. அதே நேரத்தில் அதற்கு மாற்று வழிகளை ஆராய வேண்டுமே தவிர ஒரு மாநிலத்தை அழிப்பது முறையல்ல என்பதுதான் எங்களுடைய பொருள். இப்ப அன்புமணி அவர்கள் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமருக்கு எழுதின கடிதத்தை வரவேற்கிறாரு. ஆனா கர்நாடக முதல்வரோடு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியா போய் பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடாது, அதனால பெரிய அளவுக்கு பயன் இல்லை, அது பின்னடைவை தரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. சரியாதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு கடிதம் எழுதுவது என்கிற நடைமுறையில் ஒரு மாநில அரசினுடைய நிலைப்பாடு, கருத்து என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடியதுதான் அந்த கடிதம். அதை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே சிவகுமார் கூட என்ன பேசி அவங்க முரட்டுத்தனமா இருக்கிறாங்க, அவங்க பிடிவாதமா இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தமிழகத்தினுடைய எதிர்காலத்தையே அழிப்புற திட்டத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். செவிடன் காதிலே ஊதிய சங்கு சிவகுமாரிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் டெலிபோன்ல பேசுறாருன்னா, நேரா உட்கார்ந்து பேசுறாருன்னா எதுவுமே பலன் தராது. அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு மாற்று அரசியல் தன்மையை சிவகுமார் எடுத்தார் என்று சொன்னால் அங்கே அவர் அரசியல் கட்சி பண்ண முடியாது. அங்கே அவர் முதலமைச்சருக்கு சிக்கல் ஏற்படும். அவருடைய கருத்து என்பது மாறுபட்டது என்று சொன்னால் அந்த தமிழக மக்கள், அந்த கர்நாடக மக்களுடைய அரசியலிலே இருந்து அவர் விலக்கி வைக்கப்படுவார். அதனாலே அவர் கடமையை அவர் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயமாக மேகதாது அணையை அவர்களால் கட்ட முடியாது. ஆனால் ஒன்று, இந்த பிரச்சனையை பொறுத்தவரை தமிழக அரசுக்கு எதிராக எல்லோரும், அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் என்பதை இன்றைக்கு தமிழ் சமுதாயத்திற்கு உணர்த்துவதோடும் அல்லாமல் உலக அரங்கிலே வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் அன்புமணி ராமதாஸ். இதுதான் மத்திய அரசோட நிலைப்பாடு, இதுதான் கர்நாடக மாநில அரசுடைய நிலைப்பாடு. நாம் இந்த எந்த வகையிலும் சுணக்கம் காட்டக்கூடாது என்கிற ஒரு ஆலோசனையை வழங்கி கொண்டிருக்கிறார். விஜய்க்கு ஆலோசனை வழங்க விஜய் எந்த வகையிலே புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார், இதனுடைய தேவையும் கட்டாயம் என்ன என்பதை விஜய் எவ்வாறு அறிந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் தான் இருக்கிறது. ஜூன் மாதம் நமக்கு வர வேண்டிய தண்ணீர் வரல, ஜூலை மாதத்திற்கான தண்ணீரும் தமிழ்நாட்டிற்கு வரல. கடிதங்கள் மட்டுமே எழுதுவதால எந்த பயனும் கிடையாது அப்படின்னு கடந்த ஆட்சியை பார்த்து இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. இப்ப மீண்டும் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அவரும் கடிதமே எழுதுறதுனால ஒரு பயன் வந்துடும் நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது சொன்னேன், மாறுபட்ட தன்மையை யோசித்து ஆலோசனை வழங்க வேண்டிய அதிகாரிகள் ஒரு புறம், அதே நேரத்திலே அதிகாரிகளுடைய ஆலோசனைக்கு மாறாக ஒரு புத்திசாலித்தனமான ஆலோசனையை கொடுக்கக்கூடியவர்கள் யாராவது இங்கே இருக்கிறார்களா என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களும் இல்லை. ஆகவே குழப்ப நிலைதான் மேலோங்கும். சமீபத்திலே கூட நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த புசியானந்த் அவர்களை சந்தித்து நம்முடைய அதாவது பிரச்சனைகள், அதாவது இதுல ஈகோ பார்க்காம, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு பெரிய அமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார். இருந்தாலும் விவரம் தெரிகிறதோ தெரியவில்லை, புசியானந்தையும் அதிகாரிகளையும் அழைத்து இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை ஒரு பாடமே எடுத்து விட்டு வந்திருக்கிறார். அவர்களும் அதுல ஒரு பெரிய முன்னேற்றம் என்னவென்று சொன்னால், இந்த ஆட்சியாளர்கள் செவிமடுத்திருக்கிறார்கள், அதிகாரிகளை வைத்து பேசி இருக்கிறார்கள். அதுவே பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்ல, முடிவு எடுக்க வேண்டும் அல்லவா? அந்த முடிவு என்பது முக்கியமானதாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டினுடைய நலனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். சட்டசபையில சௌமியா அன்புமணி அவர்கள் போதை ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா மற்றவர்கள் பேசுவதை விட பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுவது அவர் விஜய் அவர்கள் வரவேற்கிறார், ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு துணி இருக்கு. பாமக தாவேக்காவோடு கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிறது தொடர்ந்து பேசப்பட்டுட்டே வருது. ஆனா அதற்கான அறிகுறிகள் பெருசா ஒன்றும் தென்படலை சார். இல்லை, இன்றைக்கு அதை பற்றிய பேச்சே இல்லை. பொதுவா போதை விழிப்புணர்வு என்பதோடு மட்டுமல்லாமல் போதை விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்,
டாஸ்மாக் கடைகள்ல வந்து நீங்க வந்து அப்புறப்படுத்த வேண்டிய டாஸ்மார்க்கெல்லாம் சந்து பொந்துகள்ல வச்சு நீங்க வந்து காட்டிட்டு இருக்கீங்க. இதை பத்தி எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினார். அதற்கு பிறகு கணக்கு போட்டு காமிச்சு டாஸ்மாக் கடைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இருந்தாலும் கூட அதையும் சுட்டி காட்டுகிறார் சௌமியா அன்புமணி அவர்கள். அது போதையாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மேகதாது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்க கணவன் மனைவி 2 பேருமே அது அந்த ரொம்ப தரோவா நெட்வொர்க் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இவர் சட்டமன்றத்தில் இங்க சட்டமன்றத்தில் சிறப்பா பண்றாங்க, அவங்க நாடாளுமன்றத்தில் அதை சிறப்பா பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் பொதுவாக தமிழகத்தினுடைய நலனுக்காக இரட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி வெகு வேகமாக செய்கிறார்கள். பொதுவாக ரசிப்பு என்ன, இதுல ரசிக்கிறது வேண்டி கிடக்கிறது. ரசிப்பு என்ன, அதாவது அவர் ரசிப்புங்கிறது பாமக தாவேக அணிக்கு வரப்போகுது அப்படிங்கிற அந்த புரிதல்ல இல்ல நமக்கு அந்த நோக்கம் இப்போ இல்ல. எங்களை இன்னைக்கு பொதுக்குழுவில் கூட அது ஒரு தீர்மானமா நிறைவேற்றப்படும் அப்படின்னு நிறைய ஊடகங்கள் பேசினாங்க. இல்ல நீ அது வந்து அது தவறான தகவல். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லை. அதாவது ஒட்டல் உரசல் இதெல்லாம் இல்ல. பொதுவா எங்களுடைய நோக்கமே வந்து வரக்கூடிய 2031 பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. உருவாக்க வேண்டும் என்கிற முனைப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க போய் கூட்டணியிலே ஐக்கியமாவது அல்லது இவர்களுக்கு முட்டுக் கொடுப்பது, ஆதரவு கொடுப்பது என்கிற நிலைப்பாடு அறவே கிடையாது என்பதை இந்த பொதுக்குழு தெளிவுபடுத்தி இருக்கிறது. இல்ல அதுதான் நிறைய ஆரோடங்கள் இந்த வரக்கூடிய 31 பேசப்படுது. அண்ணாமலை ஒரு பக்கம் தனி இயக்கம், அவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்றாங்க. தனுஷ், இப்படி சினிமா துறையில இருந்தே இன்னும் நிறைய பேர் வரதா இருக்கிற சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பாமக இந்த போட்டியில தாக்கு பிடிச்சு நிக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏகப்பட்ட போட்டி வந்தது ஆரம்பத்துல. 38 ஆண்டு காலத்துல நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா புக்கு நிறைய இருக்கும் போட்டிகள். அவைகளை அதிமுக போட்டி போட்டது, திமுக போட்டி போட்டது, காங்கிரஸ் போட்டி போட்டது, இருக்கிற எல்லா கட்சிகளும் போட்டி போட்டது. இதை அழிக்க நினைத்தார்கள். அதெல்லாம் மீறிதான் இன்றைக்கு வந்து 38வது ஆண்டிலே வந்து அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு எழுச்சி இருக்கிறது. இந்த ஒரு எழுச்சி இருக்கிறது என்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு வந்து எந்த இடத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி கோட்டை விட்டிருக்கிறது, அதாவது அமைப்பை பலப்படுத்துவது, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது, நிர்வாகிகளை மாறுதல் செய்து அதன் அடிப்படையில் கட்சியை வந்து வெகு வேகமாக வலுப்படுத்துவது என்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர்கள் வந்து பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உண்மையை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால அங்க போய் கிடைக்குது, இங்க கிடைக்குது, இவருக்கு ஆதரவு கொடுக்கணும், அவருக்கு ஆதரவு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் தனித்து அரசியல் செய்து 2016 ஒரு களம் கண்டவர்கள். இப்போ சூழ்நிலை மாறி இருக்கிறது. தமிழக அரசியல் நிலவரம் மாறிக்கொண்டிருக்கிறது. விஜய் போன்றவர்களாலும் ஆட்சிக்கு வருகிற பொழுது ஒரு கரிஷ்மா லீடரா இருக்காரு, அறிவு சார்ந்த தலைவர் இருக்காரு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இறங்கி வேலை செய்யக்கூடிய சௌமியா அன்புமணி மாதிரி அவருடைய சபார்டினேட் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வலுவான ஒரு கட்சியை கட்டமைப்பை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு பொதுக்குழுவில் வெளிப்பட்டது. புதிய முகங்கள் பாமக பலர் வந்தாலும் இப்ப தாவேக்கால இருக்கிற மாதிரி அந்த ஜென்சி இளைஞர்கள் வந்து பாமக இல்ல, அந்த புதிய தலைமுறை இளைஞர்கள் வந்து பாமக இல்ல, அது ஒரு விமர்சனமே முன்வைக்கிறாங்க. அதுல நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது நியாயமே இல்லை. ஏன்னா இளைஞர் சக்தி, இளைஞர் பலம் வாய்ந்த ஒரு கட்சி இன்னைக்கும் சொன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கிறார்கள். அந்த பல மாநாடுகளை இளைஞர் மாநாடுகளை நாங்கள் நடத்தி காட்டி இருக்கிறோம். லட்சக்கணக்கான மாநாடுகளை இதெல்லாம், அதாவது இதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி நீங்க அடிக்கடி கேள்வி கேட்டீங்கன்னா கொஞ்சம் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்களுடைய ஜென்சியாளர்கள்லாம் ரொம்ப வெகுண்டு எழுந்துருவான். வெகுண்டு எழுந்து யார் சொன்னது நாங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு வெளிப்படுத்த முடியவில்லை. அதாவது ஒரு அறவழி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அறம் சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த வாழ்க்கை, அறம் சார்ந்த கல்வி என்பது அன்புமணி மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கைகள். அந்த அடிப்படையிலே இன்றைய இளைஞர் சமுதாயத்தையும் அறம் சார்ந்தே நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைய அரசியல்ல இளைஞர்களுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் இன்றைக்கு என்னை பொறுத்தவரை சவால் கூட சொல்றேன், விஜய் அரசியலை காட்டிலும் பாட்டாளி மக்கள் கட்சியிலே தான் அதிகமாக ஜென்சி இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சிகரமான இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். போராடக்கூடிய இளைஞர்கள் விஜய் கட்சியில வந்து ஒருவேளை போராட்டம் நடத்தக்கூடிய ஜெயிலுக்கு போறதுக்கு எத்தனை பேர் வருவான்? ஆனா இங்க வருவான், இங்க ஜெயிலுக்கு வருவான், மறியலுக்கு வருவான், போராட்டத்துக்கு வருவான், உரிமை போராட்டத்துக்கு வருவான். இந்த மேகதாது பிரச்சனையிலேயே ஒரு படி மேல போய் கர்நாடக அரசு பிரச்சனையை கையில் எடுத்தது என்று சொன்னால் அதை அரசு முறியடிக்கிறதோ இல்லையோ பாட்டாளி மக்கள் கட்சியோட இளைஞர் பட்டாளம் முறியடிக்கும். கர்நாடக அரசை எந்த வகையிலும் அந்த அணை கட்டாத வகையிலே எங்களுடைய இளைஞர் சக்தி செயல்படும். அதற்கு அன்புமணியினுடைய பேச்சும் ஒரு உதாரணம். வேளாண் நிதிநிலை அறிக்கை, பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகள், இப்படி பல்வேறு பொதுவான பிரச்சனைகளை பாமக எடுத்து பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம்
பாமக ஒரு சாதி கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையும் அது இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி முத்திரை குத்துறோம்னு நினைக்கிறாங்க. அதாவது முத்திரை குத்துகிறவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜாதியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னுடைய சமூகம், என்னுடைய ஜாதி, என்னுடைய இனம், என்னுடைய மக்கள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அவர்களுக்காக படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்கள் ஜாதியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் ஆரம்ப காலத்திலே இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி எல்லோரையும் அரவணைத்து சென்ற ஒரு கட்சியாக தான் பார்த்துட்டு இருக்கோம். தனக்கு கிடைத்த பல வாய்ப்புகளை எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுத்து அழகு பார்த்த கட்சி தான். மத்திய அமைச்சர்களாக இன்றைக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை, தலித் எழிமலை போன்றவர்கள், பொன்னுசாமி போன்றவர்களை எல்லாம் இன்றைக்கு மத்திய அமைச்சர்களாக ஆக்கியது, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாற்றியது, சட்டமன்ற உறுப்பினர்களாக மாற்றியது, எல்லா சமுதாயத்திலையும் சட்டமன்ற வேற ஏதாவது ஒரு கட்சி செஞ்சிருக்குதா சொல்லுங்க. இன்னைக்கு விஜய் மார்தட்டி இருக்கிறார் 9 பேருக்கு மத்திய நாங்க தலித்துகளுக்கு. ஆனா அதே நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பை மத்திய அரசுல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்குது. அந்த பொறுப்பு எடுத்து போய் அதை அன்னைக்கு அன்புமணி கொடுக்கலையே, அன்னைக்கு தலித் எழிமலை தானே கொடுத்தோம், அன்னைக்கு பொன்னுசாமிக்கு தானே கொண்டு போய் கொடுத்தோம், மத்த யாருக்குமே கொடுக்கல. இது யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? அதே மாதிரி மத்திய அரசிலே இருந்த பொழுது, மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் இருந்த பொழுதும் சரி, வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்த போதும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு கிடைத்த பொறுப்புகளை எல்லாம், அது ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி, சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, அதுல கொடி நாட்டி முத்திரை பதித்தவர்கள். அதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறையிலே இருக்கிற போது 5.5 ஆண்டு கால படிப்பை 6.5 ஆண்டு காலம் படிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பினார். அதுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தினார். கிராமப்புற சுகாதார மேம்பாடு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மக்களுக்கு எடுத்து சொன்னார். சுகாதாரத்துறையிலே மறுமலர்ச்சி வர வேண்டும், மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக பல விவகாரங்களை எடுத்து சொன்னார். இடஒதுக்கீடு விவகாரத்திலும் சரி, அந்த நேரத்தில் தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு அங்கே வஞ்சிக்கப்பட்ட பொழுது அங்கே இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனையிலே போராடி சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு, தலித்துகளுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு வழிவகுத்தவர் யார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாசும் மருத்துவர் ஐயாவும் இணைந்து பல இடஒதுக்கீடுகளை சமூக மக்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறார். 6 முறை சட்ட இடஒதுக்கீடுகள் கிடைத்திருக்கிறது சொன்னால் அவர்களுக்கு இவர்கள் தான் காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம். அப்படி ஒரு சமூக நீதி விவகாரத்தில், இடஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியை விரல் விட்டு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முனைப்பு காட்டியது, போராடியது, சிறைக்கு சென்றது, உரிமைகளை பெற்று தந்தது என்பதுதான் ஆணித்தரமான உண்மை. இல்ல, அது விசிகாவினரே என்ன சொல்றாங்கன்னா, கடந்த காலங்கள்ல ராமதாஸ் அவர்கள் மிகச்சிறப்பா செயல்பட்டாரு, நாங்களே தமிழ் குடிதாங்கிங்கிற பட்டம்லாம் கொடுத்தோம், பட்டியல் சமுதாயத்தினருடைய பிணத்தை எல்லாம் சுமந்துட்டு போனார், இப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு தலித் அல்லாதோர் கூட்டமைப்புங்கிறத ராமதாஸ் அவர்கள் தான் முன்னெடுத்தாரு. அவர் தான் தலித்துக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை சமூகத்துல கொண்டு போய் சேர்த்தாரு அப்படிங்கிற விவாதத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு அது தவறான தலைப்பு. அது மாதிரி எந்த காலத்திலும் தவறு செய்யவில்லை. ஏதானா அவர்கள் எங்களுடைய முதுகெலும்பு, தலித் மக்கள் எங்களுடைய முதுகெலும்பு, எங்களோடு இணைந்தவர்கள். இன்னும் எங்க இயக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பொறுப்புகளில் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அது அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பை வைக்கவில்லை. அன்றைக்கு இருந்ததை தெளிவாக பார்க்க வேண்டும், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு கூட ஒரு கூட்டமைப்பு உருவாகியது. அது எதற்காக உருவாகியது என்று உங்களுக்கு தெரியும். நாடக காதல் விவகாரத்திலே உருவாகிய பொழுது தெளிவுபடுத்தினார்கள். அதை விடுதலை சிறுத்தைகளிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள், அவர்களை தயவு செய்து திருத்துங்கள் என்று திருமாவளவனிடம் சொல்லுகிற பொழுதுதான் அவர் அவர் செய்தார். ஆனால் அதே நேரத்தில் இன்றும் கூட நீங்கள் ஏதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா, தலித் மக்களுக்கு எதிராகவோ எந்த ஒரு நிகழ்வையும் ஐயா அவர்களோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இதுவரையிலே கிஞ்சித்தும் செய்யவில்லை. மாறாக தொடர்ந்து அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். இடஒதுக்கீட்டை இன்னும் அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே சொல்லிக் கொண்டு 18% இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. வேற ஏதாவது ஒரு கட்சி அது உயர்த்தி கொடுக்குதுன்னு சொல்லுங்க. அப்போ அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அம்பேத்கர் சிலையை அதிகமாக திறந்ததோடு மட்டுமல்லாமல் தைலாவரத்தில் அம்பேத்கர் சிலையை வச்சு திருமாவளவனை திறக்க வைத்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் அதாவது எங்களையும் அவர்களையும் யாராலும் பிரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய இன்றளவும் அவர்களோடு தோழமை பாராட்டி வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்களுக்கே நன்றாகவே தெரியும். ஏதோ அரசியல் செய்ய வேண்டும் என்று அரசியல் செய்கிறார்களே தவிர என்றைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி பார்த்தது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை எல்லா சமூகத்தினருக்கும் அரவணைத்து அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுத்து அவர்களை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக்கி அமைச்சர் அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட அதிலிருந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாமகவை ஆதரிக்கிறவங்களே வேறு விதமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கத்தையும் பாமகவையும் பேரலா எடுத்துட்டு போனாரு. ஆனா அன்புமணி அவர்கள் அப்படி பண்றது இல்ல. இவர் பொது பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தர்றாரு, வன்னியர் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் பெரும்பாலும் தர்றதில்லை, அதுக்கான பிரதிநிதித்துவம் குறையுது.
அன்புமணி அவர்கள் இந்த வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் தவறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல அது தவறு. ஏன்னா பொதுவாக வந்து இந்த சமீபத்துல கூட அவர் ஒரு சித்திரை பெருவிழா மாநாடு நடத்தி காட்டினார், மிகப்பெரிய மாநாடு நடத்தி காட்டினார். தமிழகமே வியந்து பாராட்டியது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது அதான் நான் சொல்றேன், நாம என்னைக்குமே ஒரு சமூக நெறி இருக்குமே தவிர சாதி வெறி இருக்காது, இருக்கவும் கூடாது என்பதில் நாங்கள் கருத்து. பொதுவாக எங்களிடத்தில் அனைத்து சமுதாய மக்கள் வந்தால் அவர்களுக்கு உண்மையிலேயே தக்க இடம் கொடுத்து, கௌரவம் கொடுத்து, பதவிகளை கொடுத்து, அவர்களை அன்பாக அரவணைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த மக்கள் புரிதல் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி வன்னிய சமூக மக்களுக்கு புரிதல் இருக்கிறது. அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். நாம் அவர்களுக்கு வழிவிட வேண்டும். நாம் எந்த இடத்திலே அவர்களோடு இருக்க வேண்டும், எந்த இடத்திலே வழிவிட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவைப்படும் பொழுது இப்போ உதாரணமா இன்னைக்கு வந்து சமூக ரீதியை எந்த கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு சொல்றோம். அந்த சமூக கணக்கெடுப்பு எடுக்கிற பொழுது அதுல எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மக்களுக்குரிய பங்கு கிடைக்க வேண்டும், அவர்களுக்குரிய பங்கு கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் உணர்த்தி இருக்கிறோம். யார் பங்கையும் யாரும் அபகரிக்க கூடாது, அபகரிப்பதும் நல்லதல்ல என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அமைச்சர் இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் விரைவில் கொண்டு வருவோம் அப்படின்னு பேசுறாங்க. கருணாஸ் அவர்கள் வந்து அதை கடுமையா எதிர்க்கிறாரு. கூடுதலா அந்த பிசிஆர் சட்டத்தினாலையும் பல்வேறு நான் தலித்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து அவர் பேசிட்டு வர்றாரு. இப்பயும் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அது குறித்து தாவேக அமைச்சர்களையும் சந்திச்சு அதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கிறார். பாமக அதுல என்ன நிலைப்பாடு சார்? இல்ல பொதுவாக வந்து எந்த தவறும் நடக்கக்கூடாது. ஆணவ படுகொலை விவகாரத்தில் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது, அதை திணிக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த ஆணவ படுகொலைக்கு காரணமானவர்கள் யார் என்று எல்லோருக்குமே நன்றாகவே தெரியும். பொதுவாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் விரும்பத்தக்கது அல்ல என்ற ஒரு கருத்து இருந்தாலும் நாம் அதை வந்து ஆதரிக்கிறது கிடையாது, பொதுவாக ஆதரிக்கிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே பெற்றோர்களுடைய விருப்பத்தோடு எல்லாம் நடைபெற வேண்டும். இந்த கடத்தல், இந்த ஏமாற்றுதல், பரிதவித்தல், அதை சொல்லி வந்து அரசியல் நடத்தல், இதை பத்தி இதுலதான் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை அரசியலாக்கி அந்த இளைஞர்களை தக்க வைத்துக் கொண்டு அரசியல் நடத்த வேண்டும் என்கிற எண்ணமோ மோசமான குணமோ எங்களுக்கு கிடையாது. அதனாலேதான் அவங்க கிட்ட ஒருத்தர் 2 பேர் தவறு செய்தாலும் அவர்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னதுக்கு தான் அவங்களுக்கு நிறைய கோபம் வருகிறது. அதனால இப்பொழுது சமீப காலமாக திருமாவளவன் உண்மையை உணர்ந்து பேசுகிறார். சமீபத்தில் மயிலாடுதுறையில ஒரு படுகொலை நடந்தது. அதற்கு பாமக அதோட இணைச்சு பேசி சில சர்ச்சைகள்லாம் உண்டாச்சு. இல்ல அதனுடைய உண்மை வெளிச்சம் எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அதில் பாதிக்கப்பட்டது யார் என்றும் தெரியும். அந்த தற்கொலைக்கு யார் காரணம் என்றும் எல்லோருக்கும் புரியும். ஆகவே இதைத்தான் அரசியல் செய்து இதன் மூலமாக குளிர்காய நினைக்காதீர்கள் என்ற ஒரு அறிவுறுத்தல் ஆலோசனை தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர இன்றைக்கும் பல நேரங்களில் அவரை தாண்டி உண்மைகள் வெளியே வருகிறது. திருமாவளவனே பல நேரங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அரசியலுக்கு அதிக அளவு ஆர்வம் காட்டியது, வரவழைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கைகள் என்னை ஈர்த்தது. தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டிலே எல்லோருக்குமே 1 நிமிட வாய்ப்பு என்று வருகிற பொழுது 10 நிமிடம் என்னை பேச வைத்தார்கள் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டிலே விபி சிங் வந்த பொழுது எல்லோருக்குமே வாய்ப்புகளை கொடுத்தோம், எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வாய்ப்புகளை கொடுத்தோம். அப்ப திருமாவளவன் யார் என்றே தெரியாது, அவருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து அவரையும் பேச வைத்து அழகு பார்த்தது என்று சொன்னால் அவர்களை எதிர்க்கவா அல்லது அவர்கள் அரசியல் தலைமைக்கு வர வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், திருமாவளவனுக்கும் டாக்டர் ஐயாவிடம் இந்த இணக்கத்தை காட்டியிருந்தால், திருமாவளவன் மருத்துவர் அன்புமணி ராமதாசிடம் இணக்கம் காட்டியிருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியே அவர்களுக்கு உயர் பதவிகளை கொடுத்திருக்கும். சொல்ல போனால் ஒருவேளை அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி முழு முதலாளாக குரல் கொடுத்திருக்கும். அவர் அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் இந்த வேற சார்பு அரசியலை, சுயநல அரசியலை செய்யக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. அதன் மூலமாக அவர்களுடைய எழுச்சி தடைபட்டு விட்டதை தவிர இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையின் அடிப்படையிலே அந்த சமூக மக்கள் இன்றைக்கு நிறைய பேர் உண்மையை உணர்ந்து இங்கே அந்த கட்சியில இணைந்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள். இப்ப கூட நான் போலூர் தொகுதியில நான் போட்டியிட்டேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர் பகுதியிலும் சரி, அதே நேரத்தில் இந்த காலனி பகுதியிலும் சரி அதிக வாக்குகள் எனக்கு கிடைத்தன. ஆகவே மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதனோட பொருள். இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெற்ற 2001 தேர்தல், 2006 தேர்தல், இந்த தேர்தல்லாம் வந்து 18 இடங்கள் வந்து பாமக வெற்றி பெற்றது என்று சொன்னால் அந்த மக்கள் ஓட்டு போடாமையா நாங்க ஜெயிச்சோம். ஆகவே அந்த மக்களும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் பிரித்தாள முயற்சிப்படுகிறார்கள். புதுசா இப்ப நிறைய பேர் இயக்குநர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பிரிச்சாதான் அரசியல் பண்ண முடியும்,
ஒரு தனிக்கு அரசியல் பண்ண முடியும், தனிக்குடி பறக்க வைக்க வேண்டதுக்கு. அதுக்கு என்ன பாக்குறாங்க, அதை இப்ப நம்ம ஆணவக்காரர்களா காட்ட முயற்சி செய்யறாங்க. நாம் ஆணவக்காரர்கள் அல்ல, நாமளும் அவர்களை போன்ற மக்கள் தான். அவர்கள் வாழ்வாதாரம் போலதான் நம்முடைய வாழ்வாதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டு சமுதாயமும் எல்லா சமுதாயமும் முன்னேற வேண்டும், சமநிலைக்கு வர வேண்டும் என்கிற சமமான கருத்து தான் நம்ம மத்தியில இருந்து கொண்டிருக்கிறது. மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் கூட பாமகவோட ஒரு நல்ல நெருக்கத்தை தான் காமிச்சிருந்தார். ஆனா விசிக தொடர்ந்து பாமக இடம்பெறக்கூடிய அணியில நாங்க இடம்பெற மாட்டோம். ஒரு யூக அடிப்படையில ஒரு பத்திரிகையாளர் விசிகால ஒரு முக்கிய பிரமுகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி பாமக தாவிக அணிக்குள்ள வரதா சொல்லப்படுது அப்படின்னு. பாமக வந்தா நாங்க இடம்பெற மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை அவங்க உடனடியா தெரிவிக்கிறாங்க. இன்னமும் அந்த பாமக எதிர்ப்புங்கிறத விசிக ஏன் கையில் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களதான் போய் கேட்கணும். அதாவது நமக்கு அந்த வெறுப்பு எல்லாம் கிடையாது. பொதுவாக அவர்கள் நல்ல இயக்கம் நடத்துகிறார்கள், நல்ல கொள்கையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஒரு இயக்கம் வளர, அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இயக்கம் நல்ல முறைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே திருமாவளவனுக்கு அந்த எண்ணங்கள் இருந்தாலும் கூட அதுக்கு மாற்றாக ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவரையும் அந்த நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்து விட்டார்களே தவிர, அது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதாவது எங்களிடம் இருக்கக்கூடிய, நாங்கள் எங்கள் பாரபட்சம் காட்டுவதில்லை, நாங்கள் ரெண்டு கரங்களை வைத்துக் கொண்டு அன்போடு நாங்கள் தாவி அவர்களை அரவணைக்க போகிறோம். இப்பயும் தயாரா இருக்கிறீங்க? கண்டிப்பா தயாராக இருக்கிறோம். அது அன்று ஒரு நிலைப்பாடு, இன்றொரு நிலைப்பாடு என்பதோடு அல்ல. ஆரத்தழுவி அவர்களை அரசியல் களத்திலே அந்த மக்கள் என்ன பண்ணாங்க பாவம், அந்த மக்களும் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்கிற துடிப்பு அவர்களை காட்டிலும் 100 மடங்கு, விடுதலை சிறுத்தைகளை காட்டிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 100 மடங்கு அதிகம் இருக்கிறது. இப்ப மேகதாது அணை குறித்து அன்புமணி அவர்கள் எழுப்பிய அந்த கேள்வி நாடு முழுக்க, குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விவாதத்தை உண்டாக்கியிருக்கு. கடந்த முறை அமைச்சராக இருக்கும்போது அன்புமணி அவர்கள் என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு அல்லது இந்திய அளவுக்கு என்னென்ன சாதிச்சாங்கன்னு நினைக்கிறேன்? இல்ல, உங்களுக்கு தெரியும் 108 இன்னைக்கு அவர் பெயர் சொல்லுகிற ஒரு திட்டமாக மாறி இருக்கிறது. அது எல்லோரும் இன்றைக்கு பாராட்டுகிறார்கள். இன்றைக்கு லட்சக்கணக்கான உயிர்கள், ஏன் கோடிக்கணக்கான உயிர்கள் கூட சொல்லலாம், அந்த உயிர்கள் இன்றைக்கு காக்கப்படுகிறது சொன்னா அவருடைய திட்டம் ஒரு காரணம். அதே போல கிராமப்புற சுகாதார மேம்பாடு திட்டங்களை அவர் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு எதிராக அவர் நடத்திய, அந்த காலத்துல அவர் வேட்டையாடி இருக்கார், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி புகையிலை, குட்கா, பான் மற்றும் சிகரெட்டு விற்பனை தடை செய்ய வேண்டும். ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தெரியும். 108 எப்படி பளிச்சுன்னு தெரியுதோ அதே மாதிரி திரையரங்குகள்ல சிகரெட் பிடிக்கிறது, மது குடிக்கிறது, அப்போ இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து, தீங்கு என்பது இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் அப்படிப்பட்ட காட்சி அமைக்கப்படுகிற பொழுது அதை செய்தது யாரானா பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது சொல்றார். அதே மாதிரி சுகாதார அமைச்சராக இல்லாத போதும் சரி, அப்படி ஒரு சூழல் வருகிற பொழுது கதாநாயகர்கள் அப்படிலாம் பண்ணுவாங்க. சூர்யாவுக்கு அப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதே மாதிரி நடிகர் ரஜினிகாந்துக்கு அப்படி சொன்னாங்க. ரஜினிகாந்த் அதை திருத்தி கொண்டார், மாற்றிக்கொண்டார். பல பேர் அதை மாற்றிக்கொண்டார்கள். அது கதைக்கு தேவையில்லாமல் இப்ப திணிக்காதீர்கள் என்ற கருத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தான் முன்வைத்தது. பல கதாநாயகர்கள் அதை உள்வாங்கி கொண்டு சிகரெட் பிடிப்பதை மறுத்தார்கள், குடிப்பதை வெறுத்தார்கள். அப்படிலாம் இருந்ததுன்னா அதுக்கு அடிப்படை காரணமா இருந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். நிறைவு கேள்வியாக, பாட்டாளி மக்கள் கட்சி 90களில் 2000 துவக்கத்துல இருந்த அளவிற்கான அந்த வீச்சுங்கிறது இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இப்ப நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்களும் போட்டிட்டு இருக்கிறீங்க. அதே வலிமையோட பாமக இருக்கு. 2031 எந்த அடிப்படையில வெற்றி பெறும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இல்ல, அதுதான் இப்ப நாம பல தவறுகள் இருந்து பாமகவினுடைய ஏற்ற இறக்கங்கள் இருந்து பல பாடங்கள், படிப்பினைகள் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இதை சரி செய்வது எளிது என்பது புரிந்திருக்கிறது. அதே மாதிரி எங்களுக்கு களப்பணியாளர்கள் இன்றைக்கு ஏராளமாக கிடைத்திருக்கிறார்கள். அந்த களப்பணியாளர்கள் மூலமாக ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஒரு தரமான அரசியல் கட்சிகள் இன்றைக்கு ஒரு இடைமறிக்கிறதுக்கு இது பண்ணணும். தொடர்ந்து ஒரு சினிமா மோகம், அடுத்தடுத்து பல்வேறு நடிகர்கள் வர்ற சட்டமன்ற தேர்தலில் வர இருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. இதையெல்லாம் பாமக வென்று வந்துடும் நினைக்கிறீங்க? இல்ல, அது பாத்தீங்கன்னா அது பலதாக மாறும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா பல சினிமாக்காரர்கள் வரும்போது அது பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தரமானதாக இருக்கிறது. டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், டீசன்ட் அண்ட் டிசிப்ளின் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வழியிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாகரிக அரசியல், ஒரு கண்ணியமான அரசியலை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படின்ற போது அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட கூடுதல் வாய்ப்பு எங்களுக்கு கிடைப்பதற்காக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பொதுவாக ஏறக்குறைய வர 2031 தேர்தலில் 50லிருந்து 60 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றாலே ஆட்சி மாற்றத்துக்கு வழிமுறைகளை செய்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியை கொண்டு வர முடியும் என்கிற
அடிப்படையில் தான் வேலை திட்டங்களை இப்போதிலிருந்து துவக்க ஆரம்பித்திருக்கிறார். களம் விஜய் வெர்சஸ் அன்புமணி அப்படி இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாமா? தவறு இல்லை. ஏனென்று சொன்னால் அப்படி இப்ப வந்து 2 பேர் இப்போ நாம இப்போ ஆரம்பத்திலே கூட விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகிற பொழுது அவர் நிர்வாகம் செய்யட்டும், சில நாட்களுக்கு அவரை விமர்சிப்பதை தவிர்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைக்கும் தோழமை பாராட்டி கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன பல காரியங்களை அவர்கள் ஆளுநர் உரையிலும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதனாலே எடுத்த எடுப்பிலேயே அவர்களை வீழ்த்த வேண்டும், அவர்களை மாற்றிவிட்டு நாம் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் அல்ல. அவர்கள் சிறப்பாக செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த நாட்டு சமூகத்திற்கு, இந்த மாநிலத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் வர வேண்டும் என்று. இப்போ ஊழலுக்கு எதிராக அவர் பேசுகிறார் என்று சொன்னால் பொறுத்திருந்து பார்ப்போம், அப்படி செய்கிறாரா இல்லையா என்று பார்ப்போம். ஆகவே அரசியல் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாகரீக அரசியல், கண்ணியமான அரசியல் நாம் நடத்துகிற போது அவரை வீழ்த்தி விட்டு நாம் வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சூழ்நிலையும் வாய்ப்புகளும் வருகிற பொழுது அவருக்கு மேலாக ஒரு வாய்ப்பை இந்த மக்கள் வழங்குவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி மன்றம். நிச்சயமாக. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.